ஜீவன் எலக்ட்ரிக்கல் குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாங்கள் இந்த வீடியோவில் பிரித்தி இண்டக்ஷன் குக்கரை எவ்வாறு திருத்துவதென்று சொல்லி பார்ப்போம். நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டவ் பிரித்தி இண்டக்ஷன் குக்கர். இதை நாங்கள் எவ்வாறு திருத்துவதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பவர் ஆன் பண்ணோன்னே பீப் என்ற சத்தத்தோடு ஆஃப் ஆகுது. எந்த பட்டன் அமர்த்தினாலும் ஃபங்க்ஷன் ஆகுதில்லை. இதை எவ்வாறு திருத்துன்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு குக்கரை பின்புறமாக திருப்பி அதில் உள்ள ஸ்க்ரூக்களை நாங்கள் முதல்ல கழட்டி கொள்வோம். என்னென்னு சொன்னால், ஸ்க்ரூ பூட்டி இருக்கிற இடத்துல ரப்பர் மவுண்ட் வச்சுக்கணும். அந்த ரப்பர் மவுண்ட்டை நாங்கள் முதல்ல இதே போல் கழட்டி கொள்வோம். அதனுள் இருக்கும் ஸ்க்ரூவை கழட்டி எடுப்போம். நான்கு ஸ்க்ரூக்களை வைத்து டைட் பண்ணியிருக்கணும். அந்த 4 ஸ்க்ரூக்களை நாங்கள் முதல்ல கழட்டி எடுப்போம். நான்கு ஸ்க்ரூவை நாங்கள் கழட்டி எடுத்தாச்சுது. குக்கரை நாங்கள் முன்புறமாக திருப்பி மேலே இருக்கிற கவரை இதே போல் ஓப்பன் செய்து கொள்வோம். குக்கரின் உள்ளே உள்ள பார்ட்ஸ்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூசி படிந்திருக்கிறது. அதை நாங்கள் முதல்ல சுத்தப்படுத்தி கொள்வோம். ஃபேனை பரிசோதித்து பார்ப்போம். ஃபேன் டைட்டாக இருக்காண்டு. ஃபேன் ஓகே. போட்டில் இருந்து டிஸ்பிளேயின் வயரை நாங்கள் கழட்டி எடுப்போம். கோயிலுக்கு கீழே உள்ள போட்டை நாங்கள் முதலில் பரிசோதித்து பார்ப்போம். அதில் ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பவரை ஆன் பண்ணும்போது பீப் பண்ண சத்தம் பெறபடியாக போட்டில் பிரச்சனை இல்லை. கண்ட்ரோல் போர்ட்லாம் பழுது இருக்க வேண்டும். இதற்கு நாங்கள் கோயிலை கழட்டி போட்டை பரிசோதித்து பார்ப்போம். அதற்கு நாங்கள் கோயிலை பொருத்தியுள்ள 3 ஸ்க்ரூவையும் கழட்டி எடுப்போம். பிசிபி போர்டுடன் இணைக்கப்பட்ட கிளிப்பை கழட்டுவோம். இந்த போட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பவர் லைனோட ஒரு பியூஸ் வைத்திருப்பினோம். அந்த பியூஸில் பழுதில்லை. இருந்தாலும் நாங்கள் ஒரு முறை மல்டிமீட்டரை வச்சு பரிசோதித்து பார்ப்போம். பியூஸின் ஒரு பகுதியில் மல்டிமீட்டரின் ஒரு வயரையும் மற்ற பகுதியில் மற்ற வயரையும் வைத்து பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பியூஸ் நன்றாக இருக்கின்றது. பிசிபி போர்டில் பொதுவாக ஏற்படக்கூடிய பழுதுகள். இதில் இந்த பியூஸ் இந்த பகுதி பழுதாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த போர்ட்டில் இந்த 4 பார்ட்ஸ்களும் தான் கூடுதலாக பழுது வாரது. இதை இன்னொரு வீடியோவில் எவ்வாறு பரிசோதிப்பது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். இந்த குக்கரில் டிஸ்பிளே பேனல் போர்ட் தான் பழுது. அதை நாங்கள் எவ்வாறு திருத்துவதுன்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு நாங்கள் சர்க்கிட் போர்ட்டில் உள்ள ஸ்க்ரூக்களை கழட்டி சர்க்கிட் போர்ட்டை முதலில் பிரித்தெடுப்போம். இப்போ இந்த கண்ட்ரோல் போர்ட்டில் என்ன பழுதுன்னு சொல்லி பரிசோதித்து பார்ப்போம். பொதுவாக பீப் சவுண்ட் ஆஃப் ஆகுதுன்னு சொன்னால் பவர் பட்டன் சுவிட்ச் தான் கூடுதலான பழுதாக இருக்கும். முதல்ல நாங்கள் பவர் பட்டனை பரிசோதித்து பார்ப்போம். மல்டிமீட்டரை வச்சு எவ்வாறு பவர் பட்டனை பரிசோதிப்பது என்று சொல்லி பார்ப்போம். பவர் பட்டனில் பின்பகுதியில் ஷோல்டரிங் செய்யப்பட்ட பகுதியில் மல்டிமீட்டர்ன்ற ஒரு வயரையும்
சுவிட்சின் மற்ற பகுதியில் மற்ற வயரையும் வைத்து ஆன் ஆஃப் பவர் பட்டனை வந்து நாங்கள் ப்ரெஸ் செய்யும்போது மல்டிமீட்டர் வந்து தொடர்பை காட்டும். அவ்வாறு தொடர்பை காட்டாவிட்டால் சுவிட்ச் வந்து பழுதாகிவிட்டது என்று சொல்லி அர்த்தம். சுவிட்சில் வந்து வயரை தொடுத்து சுவிட்சை ஆன் ஆஃப் செய்யும்போது சுவிட்ச் வந்து வேலை செய்யலை. அதுக்கு பக்கத்தில் உள்ள சுவிட்சை நாங்கள் பரிசோதிக்கும் போது அது நன்றாக வேலை செய்கின்றது. இப்போது பவர் சுவிட்சை பரிசோதிக்கும் போது வேலை செய்யலை. சோல்டரிங் அயனை வைத்து நாங்கள் சுவிட்சை முதலில் கழட்டி எடுப்போம். நீங்கள் பார்க்குற இந்த சுவிட்ச் தான் பவர் சுவிட்ச். இதை நாங்கள் கழட்டி எடுத்தாச்சு. மல்டிமீட்டரை வச்சு மீண்டும் ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம். இந்த சுவிட்ச் வந்து இப்போது என்னிடமில்லை. அதை நாங்கள் கடையில் வேண்டி எடுப்போம். வேண்டி எடுத்தவுடன் மீண்டும் இதை எவ்வாறு பொருத்துவது என்று சொல்லி பார்ப்போம். அதை வேண்டி எடுக்கும் நேரத்தில் நாங்கள் மற்ற வேலைகளை பார்ப்போம். பிசிபி போர்ட்டில் இருக்கிற நாங்கள் டஸ்ட்டை வந்து சுத்தப்படுத்தியாச்சு. இப்போது கோயிலை வந்து போர்ட்டுடன் இணைப்போம். அதற்காக நாங்கள் கோயிலை இணைக்கப்பட்ட 3 ஸ்க்ரூவையும் போர்ட்டுடன் சேர்த்து பிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். கூலிங் ஃபேனில் வந்து தூசிகள் அதிகமாக படிந்திருக்கின்றது. அதை நாங்கள் சுத்தப்படுத்தி கொள்ளுவோம். சுவிட்சை நாங்கள் கடையிலிருந்து வேண்டி கொண்டு வந்தாச்சு. 2 சுவிட்சும் ஒரே அளவாக இருக்கிறதா என்று சொல்லி நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம். சுவிட்சை பிக்ஸ் பண்ணுவதற்கு முதல்ல சுவிட்ச் வந்து நன்றாக தொழிற்படுகிறதா என்பதையும் பரிசோதித்து பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கால்கள் இருக்கின்றன. அந்த ஒரு காலில் மல்டிமீட்டர் ஒரு வயரையும் மற்ற காலில் மற்ற வயரையும் நாங்கள் வைத்து சுவிட்சை ப்ரெஸ் செய்யும்போது மீட்டர் வந்து வேலை செய்ய வேண்டும். இவ்வாறு வேலை செய்தென்று சொன்னால் சுவிட்ச் வந்து நன்றாக இருக்கின்றது. இந்த சுவிட்சை நாங்கள் பிசிபி போர்ட்டில் எவ்வாறு பிக்ஸ் பண்ணுவதுன்னு சொல்லி பார்ப்போம். முன்பு கலட்டப்பட்ட அதே இடத்துல இந்த சுவிட்சை வந்து 2 கால்களும் பொருந்தக்கூடிய வகையில் போர்ட்டுடன் பொருத்தி கொள்வோம். போர்ட்டின் பின்பகுதியில் வந்து சோல்டரிங் செய்ய வேண்டிய இடத்துல வந்து சோல்டரிங் அயனை வைத்து சோல்டரிங் செய்து கொள்வோம்.
பிசிபி கண்ட்ரோல் போர்ட்டில் நாங்கள் சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த சுவிட்ச் வந்து நன்றாக வேலை செய்கிறதா என்று சொல்லி மறுபடியும் நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் பட்டன் வந்து நன்றாக வேலை செய்கிறது. இதை நாங்கள் மெயின் பிசிபி போர்ட்டோட டிஸ்பிளேயின் வயரை இணைத்து பரிசோதித்து பார்ப்போம். போர்ட்டுடன் டிஸ்பிளே வயரை நாங்கள் இணைத்தாச்சு. இப்போது பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் நன்றாக வேலை செய்கின்றது. பட்டனை அழுத்தி பரிசோதித்து பார்ப்போம். பவர் பட்டனை அமர்த்தும் போது பவர் வந்து நன்றாக வேலை செய்கின்றது. பவர் பட்டனை நாங்கள் மறுபடியும் ஆஃப் செய்யும்போது ஆஃபாக வந்து பரிசோதித்து பார்ப்போம். இப்போ நன்றாக வேலை செய்கின்றது. இப்போ மற்ற கீழும் நன்றாக வேலை செய்கின்றான்னு சொல்லி பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குக்கரில் உள்ள ஃபேன் வந்து வேலை செய்கின்றது. மற்ற கீகளையும் நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம். கண்ட்ரோல் போர்ட்டை நாங்கள் கண்ட்ரோல் பகுதியில் வந்து இதே போல் வைத்து ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். கண்ட்ரோல் பிசிபி போட்டு நாங்கள் அந்த இடத்துல வைத்து பொருத்தியாச்சுது. மேல் கவரை வந்து நாங்கள் குக்கருண்ட பாகத்துடன் இதே போல் வைத்து இணைத்து கொள்வோம். ஏற்கனவே நாங்கள் கலட்டிய 4 ஸ்க்ரூவையும் முன்பிருந்தது போல பூட்டிக்கொள்வோம். நான்கு ஸ்க்ரூவை நாங்கள் நன்றாக பூட்டியாச்சுது. இப்போது அதோட ரப்பர் மவுண்டை நாங்கள் அந்தந்த இடத்துல பொருத்தி கொள்வோம். இப்போது பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பவர் பட்டனை அமர்த்தும் போது பவர் வந்து வேலை செய்கின்றது. ஃபங்க்ஷன் கீயும் பரிசோதிக்கும் போது நன்றாக வேலை செய்கின்றது.